வணக்கம், வெல்கம் டு ஹோம் கிச்சன். இன்றைக்கி ஹோம் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு வெளியே விறகடுப்பில், அப்புறம் இந்த மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் விறகடுப்பில் தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் உங்களோட சமையல் முறை எப்படியோ அதே மாதிரியே கூட செஞ்சுக்கலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாமே அம்மியில் தான் அரைச்சி எடுக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். முட்டை குழம்பு செய்யறதுக்காக 6 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதை கொண்டு போய் வேக வச்சிடலாம். அடுப்பில் சட்டி வச்சுட்டு முட்டை வேக வைக்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. முட்டையை உடையாத மாதிரி பார்த்து மெதுவாக தண்ணிக்குள்ளே வச்சு வேக வச்சுருங்க. முட்டை வேகிறதுக்கு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும். இப்போது இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10லேருந்து 15 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு சின்ன சின்னதாக இருக்கனால நான் 15 பல் எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 10 பல் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். தண்ணிலாம் தெளிக்க தேவையில்ல, அப்படியே வச்சு நல்லா அரைச்சா போதும். இந்த மாதிரி அரைஞ்சி வந்துடும். அடுத்ததாக தேங்காய் அரைக்கணும். அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதுக்குமே தண்ணி எதுவும் தெளிக்க தேவையில்ல, அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இதை அப்படியே எல்லாத்தையும் வலித்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அரைச்ச தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். ஒரு அரை கப் அளவுக்கு, அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா அப்படி பிசைஞ்சு விட்டோன்னா அந்த தேங்காய் பால்லாம் நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் அதை ஒரு துணி வச்சு இல்லைனா ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கோங்க தேங்காய் பாலை தனியாக. இப்போ இந்த தேங்காய் பால் அப்படியே இருக்கட்டும். முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து அதோட ஓடெல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையில் கத்தி வச்சு அங்கங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கீறல் போடணும். இந்த மாதிரி எல்லா முட்டையிலையும் அங்கங்கே கீறல் போட்டு வச்சுக்கோங்க. அடுப்பில் மறுபடியும் சட்டி வச்சு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை எண்ணெயில் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அந்த முட்டையை இந்த மசாலாவில் சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் முட்டையில் நல்லா ஒட்டுற மாதிரி கலந்து விட்டுருங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். 4 நிமிஷத்துக்கு அப்புறமா மசாலாவில் பிரட்டின முட்டையை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுப்பில் மறுபடியும் சட்டி வச்சுட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே எண்ணெயில் நல்லா பொரியணும். இப்போது 3 சின்ன துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அதுவுமே எண்ணெயில் நல்லா பொரியணும். இப்போ எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் பொடி பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க.
இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நறுக்குன தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. தக்காளி நீங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு, ரெண்டுமே சமமான அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்குங்க. அது அப்படியே நல்லா குழஞ்சி வரணும். தக்காளி நல்லா குழைய வதங்கிருச்சு. இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசலாம் நல்லா போனதுக்கப்புறமா 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். நீங்கள் குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம மசாலாவில் பிரட்டி வச்ச முட்டை இருக்கு இல்லையா, அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்த பிறகு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது பொடி பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சுவையான முட்டை குழம்பு சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டு கிச்சனில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த சமையல் வீடியோ பிடிச்சிருந்தா ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.